இன்றைக்கி டே 6:30 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நான் சங்கு டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை தொடங்கினேன். சந்தோஷுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு இன்றைக்கி பச்சை பயிர் குழம்பு லஞ்ச் கேட்கலான்னு சொல்லிட்டு வறுத்து வச்சிருக்கிறேன். இன்றைக்கி டே ஃபுல்லாக வேலை இருக்குது, அதனால் ஆக்டிவாக வேலை செய்யணும்னு மைண்டில் செட் பண்ணிட்டே தான் இன்றைக்கி வேலையெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. கடகடன் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இன்றைக்கி வெங்காயம் போட்டு புளிக்குழம்பு வச்சாச்சு, கீரையும் கொஞ்சம் இருந்துச்சு, அது வறுத்துட்டு பச்சை பயிர் குழம்பு வறுத்து கடைஞ்சாச்சு. சமைச்சு மட்டும்தான் முடிச்சிருக்கிறேன். அதுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. பவானி சாகர் டேமில் தண்ணி திறந்து விட்டாங்கன்னு சொல்லிட்டு பவானி ஆற்றுலலாம் நிறைய தண்ணி போயிடுச்சு. எங்கள் ஊர் ஆற்றுலையுமே பார்த்தீங்கன்னா பாலம் தட்டி தண்ணி போயிட்டுருக்குது. அதனால் தண்ணி கலங்கலாம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு குடிக்கிறதுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் இன்றைக்கெல்லாம் குடிக்கிறதுக்கு பிடிச்சி வச்சுட்டேன். தொட்டியெல்லாம் நப்பி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செடிக்கு தண்ணி விடலான்னு சொல்லிட்டு எங்கள் பக்கம் வந்தாச்சு. இது பார்த்திங்கன்னா அவரை செடி பார்த்திங்கன்னா நல்லாவே முளைச்சி வந்துருச்சு. நான் முளைக்காதுன்னு நினச்சேன். சூப்பராக அழகாக நல்லா தளிர் விட்டு முளைச்சிருச்சு. அதுக்கப்புறம் தக்காளி எல்லாம் அழுகுனதெல்லாம் தூக்கி போட்டிருந்தேன். அதெல்லாம் கூடவே சின்னதாக குட்டி குட்டியாக நல்லா முளைச்சிருந்துச்சு. இன்னும் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் எடுத்து நட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறேன். இன்றைக்கி வீட்டுக்குள்ளே போட்டு வெளியிலலாம் மதுள் பூசிட்டு வெளியிலலாம் சாணி போட்டு வளைச்சி விட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். என்னைக்கு சீக்கிரமாக வேலை முடிக்கணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி ஏதோ ஒரு வேலை வந்துடும். கோபி வரைக்கும் போக வேண்டிய வேலை இருந்துச்சு. போயிட்டு வந்துட்டு வர லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மதுள் செவரு மட்டுமாவது பூசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூச ஆரம்பிச்சிட்டேன். லைட்டு போட்டு தான் பூசினேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க.